ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. நீங்கள் நம்ம வந்து கரூர் மாநாடு பற்றி பேச வந்துருக்கோம். அது என்ன மாநாடு? அது அவங்க ஒன்று நடத்துறாங்கன்னா இவங்க ஒன்று நடத்துறாங்க. அது மாநாடு கிடையாது, முப்பெரு விழா. முப்பெரு விழா எதுக்காக முப்பெரு விழா எடுத்தாங்க? அது அவங்களுக்கே தெரியாது, வேற விஷயம். அந்த கூட்டத்துக்கு தெரியாதுங்களா? மெயின் காரணம் என்ன? இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டியே ஒரு கூட்டத்தை காட்டாரு. ஆமா, இன்னைக்கு இவங்க ஒரு கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு, அதாவது உங்க இப்ப இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா விஜய் மாதிரி ஆள்லாம் உள்ள வருவாங்களா? இதை சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க ஆட்சி ஒழுங்கா பண்ணிட்டு இருந்து இவங்க ஸ்ட்ராங்கா இவங்களோ இல்ல ஏடிஎம்கோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் மூணாவது கட்சிக்கான வேலை? சினிமா நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு பேசுறாங்க. சினிமா நடிகர்லாம் நன்னன் தெரியும் நினைச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு கூட்டத்தை கூட்டிட்டு பெருசா போயிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட்டத்தை கொண்டு ஒரு மாநாட்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது கேவலமான ஒரு ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி நம்ம சொல்றதும். ஏன்னா ஒரு பெரியார் விருது வந்து கனிமொழி அக்காவை கொடுத்துருக்காங்க. கனிமொழி மேடம், சரி, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு போராட்டத்தின் உச்சமா இது. இதே இந்த தீக்கா கொள்கையை வச்சுட்டு எத்தனை பேர் போராட்டத்துல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அது எப்படின்னா அவங்க கொள்கைகள் நல்ல கொள்கைகள் இருக்கு. தீக்கா சார்பா எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இருக்குதான் செய்யும். சில பாசிட்டிவ் சைடு இருக்கு. அந்த பாசிட்டிவ் சைடை வச்சு பேசிட்டு நெகட்டிவ் சைடில் அவாய்ட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டு அவாய்ட் கொடுக்கலாம். உங்க குடும்ப அது அரசியல் தான் குடும்பத்துக்குள்ள பண்றீங்க அப்படின்னாக்கா விருதுகளும் குடும்பத்துக்குள்ள கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க. அங்க இந்த கனிமொழி மேடம்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா எம்பியா தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் என்ன திட்டங்களை போட்டு கொண்டு வந்தாங்க? இவங்க பேர்ல இது வந்துச்சுப்பா, அவங்க பேர்ல அது வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்லியிருந்தாங்க மேடம், சொல்லியிருந்தாங்க போன ஆட்சியில வந்து விதவைகள் அதிகமா இருக்காங்க சொல்லினாங்க. இந்த ஆட்சி விதவைகள் கம்மி ஆயிட்டாங்களா? இல்ல, விதவைகளை ஏற்படுத்தது இவங்க தானே. அதான் சொல்லு, பாதி பேர் குத்தி கொண்டுட்டு போயிட்டு இருந்தா அப்படி இருக்கு. அப்புறம் மாசம் 1000 கொடுத்து வந்து குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே இந்த திமுக அரசு தான். குத்தி கொள்றாங்க. நம்ம நினைப்போம் கத்தி குத்தி வருது இல்ல, பாட்டில ஊத்தியே குடிச்சே கொள்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது முப்பரடா இதுல வந்து சின்ன சிஎம் சொல்லியிருக்காங்க. சின்ன சிஎம் சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் சொல்றாரு டெப்யூட்டி சூப்பர். ஆனா கலைஞர் ஐயா இருக்காரு, அவர் ரொம்ப தெளிவான ஆளுங்க. முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு பதவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்ன அது? துணை சிஎம் என்ற பதவி. அவர் இருக்கும் போதே அவர் காலத்தில் கொண்டு போயிட்டு அவர் பதவியை கொடுத்துட்டு போறது. அதே மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்க. நம்ம சிஎம் சார் சொல்லியிருந்தாரு, எங்க குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஏன் இதை உதய் சாரே சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நான் படத்தை முன் நடிப்பேன். அது சில விஷயம் செய்யறீங்கல்ல, உண்மையா ஆரம்பத்திலே இப்படி சொல்லி வாங்க. எங்களுக்கு தெரியும், நீ சொல்றதே ஒரு கட்டுக்காதான் தெரியுது. அது எதுக்கு திரும்ப என்ன சொல்றது? தெரிஞ்சு வச்சவங்க கட்டுக்காதெல்லாம் ஆரம்பத்துல உண்மை சொல்லி வர்றது வேற இல்லைங்களா? இவங்க உண்மையும் பேச மாட்டாங்க, முழுக்க போய் தான் பேச. நான் வரமாட்டேன்னா அப்பதான் வருவாங்க. இப்ப இவங்க எல்லாம் விஷயங்கள் செய்யும் போது அப்புறம் எப்படி விளம்பரக்காரங்க எப்படி வராம இருக்கும் உள்ள? நல்லா யோசிப்பாருங்க. அது அவர் ஒரு படம் காட்டுறாருன்னா இவர் திரைப்படம் காட்டுறாரு, இவர் அரசியலே படமா காட்டிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆமா, இப்ப இது விஜய் சார் வந்து படம் காட்டுறாரு. எங்க இருந்து அதை கத்துக்கிட்டாருன்னா இங்க இருந்தா கத்துக்கிட்டாரு. மகா நடிகருங்க. அவரு நடிகருங்க. இவரு தமிழ் இந்தியாவுக்கே படம் காட்டுறாரு. நம்ம திமுக ஆட்சி தானே. சரி, நம்ம செய்வோம், அதை செய்வோம், இது வந்தா அது வரும், இது போனா அது வரும் சொல்லிட்டு இருக்காங்களே. நம்ம ஒண்ணும் வந்த பாட்டு இல்ல, ஆட்சி முடிய போகுது. ஆமா, இப்ப நம்ம ஒண்ணு சொல்லாங்க. இப்ப நமக்கும் ஸ்டாலின் சார் பிரச்சனை ஏதாவது எதுவும் கிடையாது. ஆமா, இல்ல அந்த கட்சி நமக்கு ஆகாத கட்சி கிடையாது. கலைஞர் ஐயா இருக்கும் போது நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவா தான் நிறைய பேசியிருக்கோம். ஆமா, ஏன்னா சில விஷயங்கள் கொள்ளடிச்சா நல்லது செய்வாங்கன்ற ஒரு நோக்கத்துல அப்ப இருந்தோம். இருந்த பார்வை நமக்கு அப்படி. இன்னைக்கு மக்களுக்கு இது நடக்க மாட்டேதுன்றது ஆதங்கத்துக்காக சேனல் ஆரம்பிச்சு கூட்டிட்டு இருந்தா, அந்த பக்கம் டிவிக்கு காரணனாக்கா வந்து நம்ம டிஎம்கே இப்ப சொல்றது. இப்ப வந்து டிஎம்கே வந்து சரியான ஆட்சி கொடுத்துட்டா யாரும் உள்ள வர தேவையில்லையே. இப்ப அஜித்குமார் வழக்கு சரியான நீதி கிடைச்சிட்டா இல்ல, விஜய் வழக்கு நீதி கிடைச்சா இல்ல, இந்த நல்லில ஒரு பையன் வெட்டி கொலை பண்ண ஆணவ கொலை, இது எதுக்குமே ஒரு தீர்வே கிடைக்காத எப்படி ஓட்டு போட முடியும்? கனிமொழி மேடம் வந்து இந்த அஜித்குமார் அவருடைய வழக்கை பத்தி கேக்குறாங்க, அப்படியே வாயை மூட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அது மாதிரி பாலியல் வழக்கில் ஈடுபடும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த வழக்குக்கும் யார் அந்த சார் கேட்டாங்களா, அந்த வழக்கும் கம்முன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த தேதியில வந்து மேல பேசுறாங்க, இதெல்லாம் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நாங்க கேள்வி கேட்க போதே கிடையாது. இதெல்லாம் இவ்வளவு குறைகள் உங்க மேல இருக்கு சார். உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன், உங்களுக்கு இன்னொரு மாற்று உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க நினைச்சாலே இந்த 6 மாசத்துல இந்த ஆட்சியை ஒழுங்கா பண்ணி கொண்டு போனாலே நிச்சயமா ஓட்டு உங்களுக்கு தான் விழுப்போகுது. அது இன்னும் என்ன பண்ணலாம், ஓட்டு சிஎம் சார் தான் கஷ்டப்பட்டு ஓகே வேண்டியது. டிவிக்கு மாதிரி கூட்டம் வந்து அதாவது இப்ப டிஎம்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எப்படா ஜெயிக்க போறோம், ஏன்னா மக்கள் நெகட்டிவ் வந்துச்சு சொல்லிட்டு. இப்பதான் டிவிக்கு வந்து போச்சு, அவங்க நெகட்டிவோட உங்க நெகட்டிவ் கம்மி ஆயிடுச்சு. அதனால நீங்க அசால்ட்டா எங்க அப்பா சிஎம் சார் சிரமப்படாம ஜெயிக்க போறாங்க டிஎம்கே. அது மட்டும் உண்மை. நம்ம ஐயா சிஎம் சார் வந்து படுத்து ஜெயிப்பாரு.
நீ யாரு வேணா அப்பா நான் பார்த்து நான் தான் அடுத்த சிஎம் சொல்ல போறேன். அது எங்களுக்கும் தெரியும். அடுத்த சிஎம் அவர் தான் வரப்போறான்னு தெரியும். தெரிஞ்சு போச்சு. என்ன இந்த 2024 யாருக்கு என்ன ஒரு இடம் கிடைக்கும் போது அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது இவ்வளவு காரணம் யாரும் சொல்லுங்க பாப்போம். உண்மையாலுமே வேற யாரும் கிடையாது. இந்த விஜய் இருக்காரு, தளபதி தான். விஜய் தான் முக்கியம். ஏன்னா அவர் ஒட்டி சரியான கொள்கை இல்லாம ஒரு ரசிகர் கூட்டத்தை உள்ள வச்சு ஆரம்பிச்சு ரசிகர் கூட்டத்தை பிரிச்சு வாங்கிட்டு போடுவாரு. அசால்ட்டா உக்காந்ததை ஜெயிக்க போறாங்க டிஎம்கே. அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கே ஒரு கட்சி இருந்தது, அது இப்ப எங்க இருக்கா? அதான் அப்படிதான் இருக்கு மக்கள்கிட்ட. வந்துட்டு போவது மூஞ்ச மூடிக்கிட்டு போயிட்டு மேல போயிட்டு அதுதான் கூட்டணி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மூஞ்ச மூடிட்டு போனா எடப்பாடி இருக்காரு, இப்ப வந்தாரு, வந்து தெரிஞ்சு போச்சு கூட்டணி சேர்ந்துட்டீங்க பிஜேபி கூட பார்த்து வரும்போது மூஞ்ச திறந்து ஒரு பேட்டி கொடுத்து வரலாமே, சும்மா மரியாதை தான் சந்திச்சிடலாம் சொல்லிட்டு போயிடலாமா, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க மூஞ்ச மறைச்சிட்டு இன்னைக்கு காலத்துக்கும் ஒரு 10 வருஷம் நின்று பேசுற மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப எவ்வளவு அசிங்கமா இருக்கு. டிஎம்கே உண்மையான எதிரி யாருன்னா ஏடிஎம்கே. அவங்க இந்த ஏடிஎம்கே டிஎம்கே உண்மையான எதிரி யாருன்னா நான் தமிழ் சீமான். இப்ப சிம்பிளா சொல்லலாம், இப்ப வந்து எல்லாத்துக்கும் விஜய் எடுக்கணும்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. நீங்க விஜய்க்கு போட்டி அஜித் சார் இருந்தாரு, இருக்க வரைக்கும் ஒன்னும் பெருசா தெரியல போட்டி. இப்ப அஜித் சார் போட்டில விளக்குனாரு, அவங்க ஒண்ணு ரஜினி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு சரியான போட்டி இல்லன்றதுக்காக நீங்க உங்களுக்கு சரியான போட்டிகள் இல்லன்றதுக்காக தான் கொண்டு வந்து உங்களை பிடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அது என்ன கேட்கறேன் சார், உங்களை வந்து விமர்சிக்கிறது நோக்கம் கிடையாது. மக்களுக்கு இந்த 6 மாசத்துல ஆட்சிகளை ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே பொண்ண தேவையில்ல, தானா உங்களுக்கான வரவேற்புகள் தானா வரும். டிஎம்கே பெருமை நல்லா பேசிக்குதுப்பா. அதே இன்னும் விட்டதான் செய்யவே இல்லை அவங்க. அதை வேற விஷயம். நீங்க விட்டதை அந்த 6 மாசம் நிறைவேற்றுங்க. ஆனா நீங்க 6 மாசம் நிறைவேற்றினால மக்களோட செல்வாக்கு எப்பவும் தெரியாது. எப்படியே பணத்தை கொடுத்து சரி கட்டுருவாங்க. டிஎம்கே அதெல்லாம் ஜெயிச்சிருங்க, அதெல்லாம் கண்டு தேவையில்ல. சரி, இனிமே இந்த விளம்பரம் மாடல தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க வீக்கா இருக்கிறதால இன்னொரு கட்சி உள்ள வருதா, இன்னும் நீங்க வீக்கா இருக்க இன்னும் 4 கட்சி உள்ள வரும், அதையும் பாத்துக்குங்க. உங்க வீக்னஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர் எல்லாம் கேட்பீங்க, என்னடா அவனுங்க டிஎம்கே எடுத்து பேசுறாங்க, நாங்க எப்படி பாப்பீங்க? நம்ம ஆரம்பத்துல எந்த கட்சிக்கு நாங்க வந்து ஒன்று போறது எந்த கட்சிக்குமே நாங்க வந்து துணை போவதே கிடையாது. நிச்சயமா கிடையாது. இங்க பாருங்க, என்டிகே பத்தி விமர்சிச்சிருக்கோம், டிஎம்கே பத்தி விமர்சிச்சிருக்கோம், ஏடிஎம்கே பத்தி விமர்சிச்சிருக்கோம். விமர்சனம் இல்ல, உங்கள்கிட்ட உள்ள குறைகளை எங்களுக்கு என்ன நடக்கலன்றதை எங்க ஆளுங்க தெரியும், அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்ல. மக்கள் நாங்க எவ்வளவு பேரை பாக்குறோம், நம்ம எவ்வளவு அனலைஸ் பண்றோம், அதை பத்தி ஒரு வீடியோவா தொகுத்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க இவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இருந்தாலும் பார்க்கவே வேணாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்படின்னா நீங்க யாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ யாருக்கு தப்பா போடு அப்படின்னா, நாங்கெல்லாம் எந்த கட்சி சார்ந்தோம். இப்ப நான் சீமான் கட்சியில இருக்கேன், அவர் தப்பு பண்றாருன்னா நான் வந்து எப்படி பேச முடியும்? கட்சியில இருக்கா எப்படி பேச முடியும்? பேச முடியாது, தப்பு தானே அது. அப்ப கட்சி எட்ட வந்தாலும் வருவாங்க. என்ன வருவாங்க, இப்ப நாங்க சீமானை பத்தி பேசினாலும் இவர் சீமான் சப்போர்ட் அப்படி கிடையாது. அதுக்குதான் விரிவாக்கம் சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. சீமான் கட்சியா இருந்தா அவர் பண்ற தப்பை வந்து என்னால பேச முடியாது, ஏன்னா நான் கட்சியில இருக்கேன். இப்ப நான் பொதுவான ஒரு ஆள் வந்து யாரை பத்தி என்ன வேணா பேசலாம், ஏன்னா என்ன வேணா பேசலாம், அப்படி கிடையாது. விமர்சனம் எடுத்து வைக்கலாம், அப்படி பொதுவாக சொல்றேன். ஆமா, இன்னமும் சொல்ற என்ன விஷயம், உங்க கட்சி சார்பில் எல்லா கட்சி சார்பிலும் ஒரு விஷயம் என்ன சொல்றேன், படிச்ச ஒரு ஆளை சிஎம் கேண்டிடேட் எடுத்துங்க. நீங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா கட்சியும் சப்போர்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு ஆளை கொண்டு வாங்க, அவங்களுக்கு எங்களை ஓட்ட தெரிவிக்கிறோம். ஆமா, அது வரைக்கும் ஓட்டு போட மாட்டாம கேட்க வேணாம். அந்த டைம்ல எந்த எங்களுக்கு தெரியும் சார், அந்த டைம்ல வேட்பாளர் யானைங்க கூட்டணி யானைக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பார்த்து சிறப்பா செஞ்சு விட்டுருவோம். அவங்க மக்கள் நல்லது செய்வாங்கன்றது எங்களுக்கு தெரிய வரும்ல, அவங்களுக்கு அந்த டைம்ல முடிவு எடுத்து நாங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு தெரியும். நாங்க அதுக்காக இந்த கட்சி சந்தது இல்லை, எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் விமர்சிக்கதான் செய்வோம். பொதுமக்களான கேள்விகளா பொது குரலை கண்டிப்பா ஒழிச்சிட்டே இருக்கும் குரல். ஆமா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பொதுவாக நாங்க ஒரு ஆள் எந்த கட்சி சார்ந்த கட்சிகள் கிடையாது. யூடியூப் பிரதர்ஸ் அந்த டீம் இந்த டீம் ஒண்ணு சரியான எந்த இதுவுமே சார்ந்து கிடையாது. தனிச்சு நிக்கிறோம் நாங்க, எலெக்ஷன் நிக்கிறோமே தனிச்சு நிக்கிறோம். எந்த அணி கூட கிடையாது நாங்க. ஆனா நம்மள முக்கியமா அந்த அணிகளை தர்றது காரணமே என்ன, டிவிக்கே தான். ஆமா, அவங்களை ஏன் விமர்சிக்கலங்க, அவங்கள்ட்ட உள்ள குறைகளை சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, எங்களை ஒரு பக்கம் தள்ளி விட்டுறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க விவசாயம் செய்வோம். உங்களோட கருத்துக்கள் யாரு ஒன்று போறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது நம்ம சிஎம் சேனல். தேங்க்யூ.